எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு துருவன் கதையை பார்க்கலாம். மனு வம்சத்துல வந்த மனு வம்சம்ன்றது ஒரு வம்சம். அந்த வம்சம் தான் ஆரம்பத்துல இருந்து பூர்வ காலத்துல இருந்து இருக்கு. பாரதம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இருக்கு. அந்த மனு வம்சத்துல உத்தானபாதன் ஒரு ராஜா. உத்தானபாதன் ஒரு ரிஷி இருந்தார். அது அவர் வேற. உத்தானபாதன்றது இது ஒரு ராஜா. ஒரே பேர்ல நிறைய பேர். இன்னைக்கு ரவீந்திரன், ரவிச்சந்திரன் எத்தனை பேர் இருக்காங்க. அது மாதிரி உத்தானபாதன் ஒரு ராஜா. அவனுக்கு 2 ஒய்ஃப், சுனுதின்னு ஒத்தி, சுருசின்னு ஒத்தி. சுனுதி, சுசி 2 பேர். ஸ்னுதி, சுசி அவங்க 2 பேரு. அவர்கள அந்த ஸ்னுதிக்கு ஒரு பிள்ளை, சுசிக்கு ஒரு பிள்ளை. சுசிக்கு இப்போ சுசியோட பிள்ளை உத்தமன், அவன் தான் பெரியவன். ஸ்னுதியோட பிள்ளை துருவன், அவன் அடுத்த பிள்ளை. இது ஒரு நாள் என்ன பண்றான், இந்த உத்தமன் இருக்கான் பார்த்தீங்களா, சுசியோட பிள்ளை, அவன் போய் அந்த உத்தானபாதன் மடியில் உட்காந்துக்கிறான். துருவனுக்கு அதே மாதிரி ஒரு எண்ணம். உத்தானபாதனுக்கு எப்பயுமே அந்த செகண்ட் ஒய்ஃப் மேலே ரொம்ப ஒரு அலாதி பிரியம், சுசி மேலே. அந்த பிள்ளைய கூப்பிட்டு வச்சுக்கிறான். அந்த பிள்ளைய கொஞ்சம் இருக்கும்போது இந்த பொண்ணு இந்த பெரிய ஒய்ஃபோட முதல் ஒய்ஃபோட பிள்ளை இருக்காளியா துருவன், அவன் பார்க்குறான். அவன் பார்த்துட்டு நானும் இது மாதிரி போய் உட்காந்துக்கணும் அப்படின்னு அவன் அம்மா கிட்ட கேட்குறான். அம்மா கிட்ட கேட்கும்போது அம்மா போய் உட்காந்துக்கொண்டுவா. துருவன் ஓடுவான் உட்காரத்துக்கு மேலே அந்த சுசி 2வது ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவன் பிடிச்சி அந்த பிள்ளைய இழுத்து வெளியில் தள்ளுவான். துருவனை வெளியில் தள்ளிட்டு, உனக்கெல்லாம் உட்காரத்துக்கு இடம் கிடையாது, அப்பா மடியெல்லாம் உனக்கு கிடையாது, உனக்கு வேணுங்க நீ மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணு கிடைக்கும் அப்படின்டுவா. உட்காரத்துக்கு பார்ப்பான். ஆனால் உத்தானபாதனுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் மனசில், ஐயோ அந்த பிள்ளை கேட்குறதுன்னு. ஒய்ஃப் 2வது ஒய்ஃப் ரொம்ப பிரியமான ஒய்ஃப் தடுக்கிறதுனால அவனால் ஒன்றும் சொல்ல முடியல, பேசாமல் அப்படியே இருந்துருவான். இந்த பிள்ளை இப்படி வெளியே வரும்போது அவன் அம்மா அவன் அம்மா கிட்ட சொல்கிறது இது மாதிரி. அம்மா சொல்கிறா, ஆமாண்டா ஸ்ருதி அவன் அம்மா இல்லையா, அவள் சொல்கிறா, ஆமாண்டா நீ பெருமாளை நினச்சி தவம் பண்ணு, ஜெபம் பண்ணன்னா உனக்கு நிச்சயம் பெருமாள் கிடைப்பார். ஓம் நமோ நாராயண அந்த மந்திரத்தை மனசில் சொல்லிட்டு பெருமாளையே நினச்சிட்டு வைராக்கியத்தோடு இருந்த. வைராக்கியம் தான் அதில் முக்கியம். அந்த போகும்போது நாரதர் வர்றார் நடுவில். எப்பயுமே எந்த மந்திரங்களும் நீங்கள் உங்களுக்கு உபதேசிக்கிறதுக்கு ஒரு குரு இல்லாத நீங்கள் அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அந்த மந்திரத்துக்கு பலன் இருக்காது. வழியில் நாரதர் வர்றார். நாரதர் பார்த்த உடனே இந்த துருவனை பார்க்குறார். துருவனை பற்றி நாரதருக்கு தெரியும், இவன் பெரிய ராஜாவாக போகிறான், இவன் பெரிய ஆளாக போகிறான், அவன் மானத்தில் நீங்காத நட்சத்திரமாக இருக்க போகிறான்றதெல்லாம் தெரியும். எங்கே பார்க்க போகிறான்னு கேட்பார். இது மாதிரி பண்ணிட்டா எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்னை உட்கார வச்சுக்கல, எங்கள் அம்மா தவம் பண்ண சொன்னால் போகிறேன்னு. அப்போ நாரதர் என்ன பண்ணுவார், கூப்பிட்டு துருவனோட காதில் ஓம் நமோ நாராயணா என்ற வார்த்தையை சொல்லுவார். இந்த வைராக்கியத்தோடு நீ இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தேன்னா உனக்கு பெருமாள் நாராயணன் காட்சி தருவார். காட்சி தரும்போது நீ உனக்கு என்ன ஒன்றுமே கேட்கலாம் அப்படின்னுவார். உடனே என்ன பண்ணுறார், அவன் சரின்னு கேட்டு அவன் துருவன் போய் காட்டுற. அவனுக்கு ஒரே மைண்டு, அவன் அப்பா அது விட்டது, அவன் அப்பா மடியில் உட்காரணுன்றது தான். நேராக போனான். 1 மாதம் போய் அன்ன ஆகாரங்களை சாப்பிட்டு தவம் பண்ணிட்டு இருந்தான். அடுத்த 1 மாதம் அன்ன ஆகாரங்களை நிறுத்திட்டான். வைராக்கியம் பாருங்க எவ்வளவுன்னு. திரவமாக இதுவாக திரவ ஐட்டமாக சாப்பிட்டுட்டு இருந்தான். நீர், மோர், கஞ்சி அது மாதிரி. அதுக்கடுத்த 1 மாதம் அதையும் நிறுத்திட்டான். சருகு விழுது பார்த்தீங்களா, இலையில இருந்து மரத்துல இருந்து சருகு, அதை சாப்பிட்டு இருந்தான். அதுக்கடுத்த 1 மாதம் அதையும் விட்டான். தண்ணியை குடிச்சிட்டு இருந்தான். வெறும் தண்ணி குடிச்சிருந்தான் 1 மாதம். 1 மாதம் சாதத்தை சாப்பிட்டுருந்தான், பெருமாள் வரல. 1 மாதம் திரவங்களை குடிச்சிருந்தான், திரவமாக குடிச்சிருந்தான், அப்பயும் பெருமாள் வரல. 1 மாதம் சருகை சாப்பிட்டுருந்தான், அப்பயும் வரல பெருமாள். 1 மாதம் வெறும் தண்ணியை குடிச்சிருந்தான், அப்பயும் வரல. 4 மாதம் ஆயிடுச்சு. பிள்ளையா இழைச்சி ரொம்ப நேர்ந்து போச்சு, ஒன்றுமே இல்லை உடம்புல. ஆனாலும் அவனோட வைராக்கியம் அதுதான் இவர் சொல்லுவார், நாரதர் சொல்லிட்டு போவார், உன்னுடைய வைராக்கியம் தான் உன்னை காப்பாற்றணும்னுவார். வைராக்கியமாக பண்ணுவான். ஒரே என்னமா பண்ணி அடுத்தது என்ன பண்ணுவான், அந்த தண்ணி குடிக்கிறது நிறுத்திடுவான். நிறுத்திட்டு காற்றை மட்டுமே சுவாசம் பண்ணிட்டு அந்த மகாவிஷ்ணு நினச்சி தியானம் பண்ணுவான். காற்றை மட்டுமே சுவாசம் பண்ணிட்டு பண்ண உடனே அவனோட அந்த
அவனோட அந்த தபோ பலன் இருக்கே, அந்த ஜுவாலையானது வைகுண்டத்தில் அடிக்கிறது. மகாலட்சுமி கேட்குறா, இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை பண்ணுறது, உங்களை நோக்கி தவம் பண்ணுறது, நீங்கள் போய் அந்த குழந்தைக்கு அருள் புரியலையா அப்படின்னு கேட்பான். கேட்கும்போது போக தான் போகிறேன், அவன் என்னால் என்ன எவ்வளோ ஒரு முடியறதுன்னு பார்க்கறதுக்காக நான் விட்டேன், நான் போகிறேன்ட்டு அப்புறம் கிளம்பி வருவார். மகாவிஷ்ணு நேராக வருவார், வந்து நின்று துருவான்னு கூப்பிடுவார். துருவனுக்கு ஒன்றுமே காதில் விடாது. துருவனுக்கு எதுவுமே காதில் விடாது. அவர் வெறும் அந்த காற்றை சுவாசம் பண்ணிட்டு அப்படியே பெருமாள் மாதிரியே இருப்பான். பெருமாளே எதிர வந்து கூப்பிட்டு போது கூட அவனுக்கு காதில் விடல. உடனே பெருமாள் என்ன பண்ணுவார், துருவனை தூக்கி மடியில் வச்சுப்பார். மடியில் வச்சும் போது தான் அவனுக்கு வந்து அந்த செழிப்பு உண்டாகி அந்த சுய நினைவு வரும். அது வரைக்கும் காத்தையே சாப்பிட்டு அது பண்ணுறான். பெருமாளே வந்து தன்னை மடியில் வச்சுட்டு இருக்கிறதுனால அப்புறம் பெருமாளை தூக்கி இப்போ தொழறான், கொஞ்சம் சேவிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். எனக்கு இது வேண்டாம், பிறகு வேண்டாம், மோஷம் கொடுன்னு கேட்பான். ஆனால் பெருமாள் ஒத்துக்க மாட்டார். நீ வந்து உங்கள் அப்பா மடியில் உட்காரணும்னு ஆசைப்பட்ட இல்லையா, அந்த ஆசைக்காக நான் உன்னை உங்கள் அப்பா மடியில் இந்த உலகத்துக்கே அப்பா நான் என்னோட மடியில் உட்கார வச்சுட்டேன், என் மடியில் இருக்க. இப்போ நீ நாட்டுக்கு போ, இப்போ நீ நாட்டுக்கு போனேன்னா உனக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னுவார். துருவன் அப்படியே பெருமாளை சேவிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு, எனக்கு வேண்டாம் ஆட்சியெல்லாம் வேண்டாம் எனக்குன்னு சொல்லுவான், எவ்வளோ சொல்லுவான். ஆனால் கேட்க மாட்டான் அவர் பெருமாள் கேட்க மாட்டார். நீ இதெல்லாம் நீ விரும்பி, நீ ஆசை, நீ சின்ன பையன், நீ உலகத்தில் இருக்கணும், ரொம்ப நாள் உன்னோட அரசாட்சி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நீ முடித்த உடனே என்கிட்ட வந்து சரி, நீங்காத நட்சத்திரமாக இருப்பேன் ஆகாசத்தில், உனக்கு நித்திய சூரியா உனக்கு பதவி தரேன்னு சொல்கிறார். சரின்னு ஒத்துட்டு நாட்டுக்கு திரும்பினான். நாட்டுக்கு திரும்பத்துக்குள்ளே இந்த துருவன் போன உடனேயே உத்தாரபாதனோட அந்த நாட்டில் பசி பஞ்சம் ஒரே இதுவாயிடுது. அப்போ நாரதர் அங்கே போவேன். நாரதர் அங்கே போகும்போது உத்தாரபாதன் கேட்பான், என்னால் நல்லா தான் இருந்தது, திடீர்னு என் நாடு இது மாதிரி ஆயிட்டு நாரதரே, நான் என்ன பண்ணணும், எதனால் இப்படி ஆச்சுன்னு கேட்பான். கேட்கும்போது நாரதர் சொல்லுவார், உன் பிள்ளை துருவன் இருக்கானே, அவன் மகா சிரேஷ்டன், அவன்கிட்ட வந்து அவன் வந்து அதீத சக்தி கொண்டவன், அவன் நிறைய ஞானி, அவனை போய் நீ வந்து மடியில் உட்காரத்துக்காக திருப்பி அனுப்பிச்ச இல்லையா, அதுதான் அவன் போயிட்டான், காட்டுக்கு போயிட்டான், அவன் ஊரில் இல்லாதனால தான் இது மாதிரி ஆகுது. நீ உடனே அவனை போய் கூட்டிட்டு வா, காட்டிலேருந்து அவனை கூட்டின்னு வந்து நீ நாட்டுக்கு கூட்டின்னு வந்து அவனுக்கு அரசாட்சியை முடிசூட்டி வச்சா தான் உனக்கு, அவனை வந்து இலவசனாக முடிசூட்டினா தான் உனக்கு நாடு நல்லா கொண்டு சொல்லுவார். அப்போ தான் உத்தாரபாதனுக்கு வரைக்கும் ஓஹோ ஆஹா, நம்ம சின்ன பிள்ளைய காணத்தினால அப்படின்னு பெரியவளோட பிள்ளைய, முதல் ஒய்ஃபோட பிள்ளைய காணும் அப்படின்றது அவருக்கு இப்போ தான் அந்த ஸ்ருதியோட பிள்ளை தான் துருவனை காணுன்னு தேடி வருவார். வரும்போது இவன் திரும்பி வரான் இல்லையா, காட்டிலேருந்து வந்தவொடனே அப்படியே தூக்கி அப்பான்னு கூப்பிட்டு மடியில் வச்சு உட்கார வச்சுட்டு துருவனை எல்லாம் கொஞ்சம் எல்லாம் பண்ணிட்டு துருவனுக்கு இலவச பட்டத்தை சுட்டுவார். அந்த உத்தாரபாதம் இலவச பட்டத்தை சுட்டு கொஞ்ச நாள் ஆட்சி செஞ்சுட்டு துருவன் கொஞ்சம் பெரியவனானே அவங்ககிட்ட நாட்டை கொடுத்துட்டு போயிடுவார். ஆக்சுவலாக துருவனுக்கு தான் வரணும், ஏன்னா முதல் ஒய்ஃபோட பிள்ளை இல்லையா துருவன், அதனால அவனுக்கு அந்த நாடு வந்துடுறது. அவன் நாட்டை பார்த்துக்கலாம், நாட்டை அவன் 1000 வருஷம் ஆண்டானான். மனு நீதி தவறாத 1000 வருஷம் ஆடுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. எத்தனையோ விஷயங்களுக்கு அவன் வந்து அவன் துருவ நாட்ட காலத்தில் எத்தனையோ சிக்கலான விஷயங்களுக்கெல்லாம் முடிவு சொல்லியிருக்கான். மட்டும் 1000 வருஷம் அவன் ஆட்சி முடிஞ்சவொடனே பெருமாள் வந்து அவனை, நீ வந்து இனிமேல் ஆண்டது போகிறோம், நீ இனிமேல் நீ உன்னோட முடிவு காலம் நீ வரும்போது நீ வந்து நட்சத்திரமாக நித்திய சூர்யா நட்சத்திரமாக வானத்தில் ஜொலித்துட்டே இருக்கணும், உன்னை பார்க்குறவாளுக்கெல்லாம் துருவனோட அடையாளம் தெரியணும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வானத்தில் துருவ நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் எல்லா நட்சத்திரத்தையோட பலன்னு இருக்கும், துருவ நட்சத்திரம்னுவாங்க. கிழக்க ஒதுக்கும் சூரியனுக்கு முன்னாடி வெள்ளி உதிக்கிறது இல்லையா, வெள்ளியை தாண்டி கொஞ்சம் தூரம் தாண்டி இருக்கும் துருவ நட்சத்திரம். வெள்ளி இருக்கு இல்லையா, வெள்ளியை தாண்டி கொஞ்சம் கிராஸாக அப்படி பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும், அதுதான் துருவ நட்சத்திரம். இன்றைக்கும் துருவன் வந்து நட்சத்திரமாக இருக்கான்றதாக கதை. நாளைக்கு அடுத்தது 4வது விபத்தை பார்ப்போம். தேங்க்யூ.